நல்லா கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். இது ஒரு வெற்றியின் நாள். இது ஓசன்னா என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 12 to 16 வசனம் வரை. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார், உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் நீர் இடைப்படுங்கப்பா, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ராஜாதி ராஜாவே நீர் வாங்க, பிரசன்னத்தினால நிரப்புங்க, நீர் பேசுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 14வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். உலகம் முழுவதும் இந்த நாள் குருத்தோலை பண்டிகை, பாம் சண்டே என்று கொண்டாடப்படுகிற ஒரு நாள். சரியாக 4 நாட்களுக்கு பிறகு இயேசு கைதாகி அடுத்தது 5வது நாள்ல அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். இது இந்த நாள்ல இருந்து 7வது நாள்ல அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதியின் வழியாக நடந்து வருகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பதாக குருத்தோலைகளை பிடித்து ஓசனா ஓசனா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசனா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசனா என்று குருத்தோலையை பிடித்து அவரை சத்தம் போட்டு அவரை வாழ்த்துகிறார்கள். அவரை எருசலேமின் வீதிகளில் அவரை வரவேற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மீது பயணம் செய்து பவனியோடு வருகிறார். இந்த நாள் தான் இந்த குருத்தோலை பண்டிகை. அவரை ஓசனா என்று பாடின ஒரு நாள், ராஜாதி ராஜா என்று பாடின நாள், இஸ்ரவேலின் ராஜா என்று பாடின நாள் இந்த நாள். இந்த நாள்ல இருந்து சரியாக கரெக்டா ஒரே வாரத்தில் அவர் உயிர் தெழுந்து விட்டார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பரிசுத்த வாரம் என்று கருதப்படும். எல்லா சபைகளும் இந்த வாரத்தில் அநேகர் உபவாசிப்பார்கள், பரிசுத்தமா இருப்பார்கள். இந்த வாரம் உபவாசம் ஜெபன்னு சபையிலேயே இருப்பாங்க. ஒரு பரிசுத்த வாரம். ஆண்டவருடைய கடைசி 7 நாட்கள் இந்த நாட்கள் தான். அவர் இந்த உலகத்திலிருந்து அந்த கடைசி 7 நாட்கள் இந்த நாட்கள். இந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, யோவான் 12வது அதிகாரம் 16வது வசனம், இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை என்று அந்த வசனம் முடிகிறது. எதை சீசர்கள் அறியவில்லை என்றால், இஸ்ரவேலின் ராஜா இவர்தான் என்பதை சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. அவர் எப்போ அறிஞ்சாங்கன்னா, இப்படி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அவரை குறித்து இயேசு மகிமை அடைந்த பின்பு இவர்தான் மேசியா, இவர்தான் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். 700 வருடத்துக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசினால இந்த வார்த்தை எழுதப்பட்டது. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
ஆண்டவர் பவனி வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அவர் ராஜாவாய் அந்த எருசலேம் வீதியின் வழியில் அவர் நடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஜனங்கள் எல்லாம் அவரை ராஜா என்று சொன்னதுனால அவர் சிலுவையில அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் சிலுவையில அடிக்கப்பட்டார்னா, ஏன் அவரை கொண்டு போய் சிலுவையில நிறுத்தினாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் அவரை ராஜா ராஜான்னு சொன்னதுனால அவர் சிலுவையில அறையப்பட்டார். யோவான் 18வது அதிகாரம் 33வது வசனத்துல பிலாத்து அவரை நோக்கி கூப்பிடுறார். இயேசுவை பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டான். அடுத்த 34வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பாருங்க, பிலாத்து நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களா இப்படி கேட்கிறீங்களா இல்ல மற்றவங்க எல்லாம் சொல்லி நீங்க கேட்கிறீங்களா அப்படின்னு பிலாத்து கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அடுத்து யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்துல, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், அப்ப நீங்க ராஜாவா? உடனே இயேசு 2வது முறை சொல்கிறார், நான் நீங்க சொன்னபடியே நான் ராஜாதான், நான் ராஜாதான். இயேசு கிறிஸ்துவ அவர்கள் சாட்டையால் அடிக்க ஆரம்பித்தார்கள். நீ ராஜாவோ என்று சொல்லி சாட்டையில் அடிக்கிறாங்க. யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல, போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கே அவருக்கு உடுத்தி, 19வது அதிகாரம் 3வது வசனம், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். சேவகர்கள் எப்படி இயேசு அடிக்கிறாங்கன்னா, யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவரை அடிக்கிறாங்க. இயேசுவை ராஜான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை தண்டனையை அனுபவித்தார். இந்த நாள் ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்க, இஸ்ரவேலின் ராஜா வாழ்க, இஸ்ரவேலின் ராஜா வாழ்கன்னு எல்லாரும் போற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல, அடுத்த ஒரு 4 நாள் அவர் கைதி ஆகிறார். 5வது நாள் அவர் சிலுவை தண்டனையை அனுபவிக்கிறார். பாருங்க, ராஜான்னு போற்றதுனால அவர்கள் சிலுவை தண்டனை இயேசுவுக்கு கிடைத்தது. லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்துல ஆண்டவர் தூதர்கள் முதலாக மரியாளுக்கு தரிசனமாகி சொன்ன ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் ஒரு ராஜா பிறப்பார், அவர் ராஜா உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறார் அப்படின்னு தான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. 31, 32, 33 அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு ராஜா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இந்த ராஜாவை குறித்து வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் யாக்கோபின் சந்ததியெல்லாம் ஆளுகை செய்வார், இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, இவர் சதா காலத்திலும் எல்லா நாட்களிலும் இவர் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா உன்னிடத்துல பிறக்க போகிறார். அந்த 32வது வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஒரு மனிதன் ராஜாவா இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவன் ராஜாவுடைய பயனா இருக்கணும். ஈஸியா எல்லாருக்கும் ராஜ பதவியை கொடுக்க மாட்டாங்க.
வேதத்துல பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறம் தாவீதுனுடைய சந்ததியை தான் ராஜாவாய் ஆண்டவர் நியமிக்கிறார். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் அப்படின்னு வரிசையா தாவீதினுடைய சந்ததியை தான் ஆண்டவர் ராஜாவாய் நியமிக்கிறார். அப்படின்னா ராஜா ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன்னா ராஜ ரத்தமா இருக்கணும், ராஜா வீட்டில் வளர்ந்தவனா இருக்கணும், ராஜாவுடைய மகனா இருக்கணும். இதுதான் ஒரு பெரிய ராஜாவாகக்கூடிய ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த வசனத்திலேயே மரியாள் கிட்ட தூதர்கள் சொல்லும் போதே 2 குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கிறத சொல்றாங்க. முதல் குவாலிஃபிகேஷன் உன்னதமானவருடைய குமாரன். இயேசு யார்? அவர் உன்னதமானவருடைய குமாரன், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு. 2வது குவாலிஃபிகேஷன், பூமிக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன்னா அவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவனுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய பிதா யார்? முற்பிதாக்கள் யார் என்றால் தாவீது. தாவீது யார்? அவன் ஒரு ராஜா. ராஜா வம்சத்தில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. ராஜாவுடைய சந்ததியில பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. உலகத்துக்குரிய குவாலிஃபிகேஷனை பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ ரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய உடம்புல ஓடுது. அப்போ 2 குவாலிஃபிகேஷன். முதலாவது வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய குமாரன், 2வது தாவீதின் வம்சத்தில் பிறந்த ராஜாதி ராஜன். இவருடைய அரசாட்சிக்கு முடிவே இல்லை, சதா காலங்களும் முடிவில்லாத ஒரு அரசாட்சியை அவர் அரசாளுகிறவராய் இருக்கிறார். சாஸ்திரிகள் கிட்ட இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போறாங்க. இயேசு இங்க பிறந்திருப்பார் அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்துட்டே போறாங்க. திடீர்னு நட்சத்திரம் மறைந்து விட்டது. உடனே சாஸ்திரிகள் நினைச்சாங்க அவர் பிறந்தா அரண்மனையில தான் பிறந்திருப்பார். அரண்மனைக்கு போய் அங்க இருக்கிற ராஜா கிட்ட கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜா எங்கே? யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா ஏரோது கிட்ட கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜா எங்கே? ஏரோது நினைக்கிறான், எனக்கு குழந்தை பிறக்கல, இப்போதைக்கு எங்கேயும் ராஜா பிறக்கலையே, யூதருக்கு ராஜா எங்கேன்னு கேட்கிறாங்களே. ஆம், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த ராஜா பெத்லகேம் ஊர்ல பிறந்திருக்கிறாராம். அந்த யூதருக்கு ராஜா எங்கே? இந்த வார்த்தை கேள்விப்பட்டதும் ஏரோதுடைய இருதயம் கலங்க ஆரம்பித்தது. இன்னொரு ராஜா எழும்ப போகிறார், இன்னொரு ராஜா வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார், இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா வரப்போகிறார் என்பதை அறிந்து ஏரோதுடைய இருதயம் கலக்கப்பட்டு ஏரோது கட்டளையிடுகிறார். சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை ஏரோது நினைத்து 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். எதனால 2 வயசுக்குள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யணும்னு கட்டளையிட்டார்? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா உருவாக போகிறார், ஒரு ராஜா அரசாள போகிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ராஜா பிறந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டதும் என் வீட்டை தவிர வேற எங்கேயும் ராஜா இருக்கக்கூடாது, பிறந்திருக்க கூடாதுன்னு எல்லா பிள்ளைகளையும் அவன் சங்கரிக்கிறான். அப்போ ராஜா அப்படின்னா யாருக்கு கலக்கம் உண்டாகுது? ஏரோதுக்கு கலக்கம் உண்டாகிறது. ராஜா தான் ஒரு ராஜா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவை பாடுகள் அனுபவித்ததற்கு காரணம் அவர் தன்னை ராஜா என்று சொன்னதுனால. சிலுவையில் ஒரு வாக்கியத்தை எழுதினாங்க. லூக்கா 23வது அதிகாரம் 35வது வசனம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். 36வது வசனம். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். நீ யூதரின் ராஜாவானால் நீ உன்னையே காப்பாத்திக்கொள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு காடியை கொடுத்து, நீர் யூதரின் ராஜான்னு சொல்றீங்களே, முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க, உங்களுக்கு நீங்களே காப்பாத்திக்கோங்கன்னு இயேசுவை இகழ்கிறார்கள். அவன் யூதனுடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி
அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவன் யூதனின் ராஜா, யூதர்களின் ராஜா என்று கிரேக்கு, எபிரேயு, லத்தீன் மொழியில எழுதி இயேசுக்கு மேல வைக்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்க்கறாங்க, ஆசாரியர்கள் பார்க்கறாங்க, இவன் ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில இவர் பாரு, சிலுவையில மரிக்கும் போதும் இவருடைய தலைக்கு மேல யூதரின் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வைச்சிட்டாங்களே அப்படின்னு அங்க இருக்கிற ஆசாரியர்கள்லாம் கலக்கம் அடைந்தார்கள். இல்ல இல்ல, இவர் யூதரின் ராஜான்னு இவர் சொன்னார் அப்படின்னு எழுதட்டும், மாத்திரட்டும் அப்படின்னு ஏரோது கிட்ட போய் ஆசாரியர்களுக்கெல்லாம் போய் கேட்கிறாங்க. ராஜா ராஜா, லத்தீன், எபிரேயு, கிரேக்கு மொழியில யூதரின் ராஜா அப்படின்னு சிலுவையில இயேசுவுக்கு மேல நீங்க எழுதியிருக்கிறீங்க. அவர் மரித்திருக்கிறார், அவருக்கு மேல இவர் யூதரின் ராஜா அப்படின்னு நீங்க எழுதியிருக்கிறீங்க. இத இவர் யூதரின் ராஜா அப்படின்னு இவர் சொன்னார் அப்படின்னு லைட்டா மாத்திரலாமா அப்படின்னு ஆசாரியர்கள் போய் ஏரோது கிட்ட கேட்கிறாங்க. இந்த எழுத்து ஜனங்கள் எல்லாரும் ராஜா அப்படின்னா ராஜா ராஜான்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இவர் யூதரின் ராஜா என்று இவர் சொன்னதுனால இந்த சிலுவை தண்டனை அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்படிங்கிறாங்க. ஏரோது சொன்னார், நான் சொன்னதுதான், நான் எழுதினதுதான், அதை மாற்றவே கூடாதுன்னு ஏரோது சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 19வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் இரட்சகராய் பிறந்தார். ஆனால் அவர் மரிக்கும் போது அவர் ராஜாவாய் மரித்தார். அவருடைய இறப்பு, அவர் ராஜாவாய் இறந்தார். அவருடைய மரணம், அவர் ராஜாவாய் மரித்தார். நீ ராஜாவா? ஆம், நான் ராஜாதான். அவருடைய இறப்பு, அவருக்கு தலைக்கு மேல எழுதப்பட்டது, இவர் யூதருடைய ராஜா, இவர் யூதருடைய ராஜா. இந்த நாள்ல நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் யார்? நான் ராஜாவுடைய பிள்ளை. நான் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ராஜாவின் பிள்ளை. நான் சாதாரண ஆள் அல்ல. என்னுடைய தகப்பன் இயேசு ராஜா, என்னுடைய அப்பா இயேசு ராஜா. அவர் சாதாரணவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜன், அவர் தேவாதி தேவன், அவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அவர் இயேசு கிறிஸ்து யார்? அவர் ராஜாதி ராஜா. அதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாடினாங்க, ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசன்னா, ஓசன்னா என்று பாடினார்கள். அவர் பிறந்தது பாலகனாய் பிறந்தார், ஆனால் அவருடைய முடிவு ராஜாவாய் மரித்தார். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் ராஜாவாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்படுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற ராஜா அவர். வெள்ளை குதிரை மீது வருகிற அவர் எப்படி வரப்போகிறார்? அவர் ஒரு ராஜாவாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜா என்று 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏசாயா 61வது அதிகாரம் 1 வசனம் இதே வசனம்தான். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும்,
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களையும் கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை தான் லூக்கா புஸ்தகத்தில் நிறைவேறி இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா எப்படிப்பட்டவராய் இருப்பார்? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருப்பார். சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சியோன் பர்வதத்தில் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சியோன் என்பது ஒரு அழகான ஒரு பட்டணம், ஒரு சிறந்த ஒரு பட்டணம், அழகான ஒரு பட்டணம். அதுதான் சியோன் பட்டணம். அந்த பட்டணத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்பது ஒரு எனர்ஜி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை செய்வார்கள். சாதாரண காரியங்களை செய்ய மாட்டார்கள். நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியம், முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் முடியும். சிம்சோன் என்ற ஒரு பலவான் இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். திடீரென்று 1000 பெலிஸ்தர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரே ஒரு கழுதை தாடையை எடுத்து 1000 பெலிஸ்தர்களையும் அவன் கொன்று போட்டான். காரணம் அவனுடைய பலன் அல்ல, அவன் மேல இருந்த அபிஷேகம். ஒரு முறை அவனுடைய அபிஷேகம் எல்லாம் போனது. அவன் எப்பொழுது போல தன்னிடத்துல பலன் இருக்குன்ட்டு அவன் எந்திரிச்சான். அவனுடைய அபிஷேகம் இல்லாததுனால அவனுடைய பலத்தில் அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவனுக்கு மொட்டை அடித்தார்கள். அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்தார்கள். அபிஷேகம் இருக்கும்போது சிம்சோன் பக்கத்துல நெருங்கவே முடியல. அப்ப அபிஷேகம் என்பது doing an extraordinary things, ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வதுதான் அபிஷேகம். தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவர். கரடி ஒரு முறை வருகிறது. சாதாரண மனிதனால கரடியை கூட போராடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனால் ஒரே மனிதனாயிருந்து கரடியை கொன்றான். சிங்கம் ஒரு முறை வருது, ஒரே மனிதனாயிருந்து சிங்கத்தை கொன்றான். ஒரே ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை கொன்றான். இது அத்தனைக்கும் காரணம் தாவீது மேல இருந்த அபிஷேகம். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து நடக்கும்போது அற்புதம், அவர் பார்க்கும்போது அற்புதம், அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அற்புதம். மரித்தவனை 4 நாள் மறிச்சு லாசரு கல்லறையில் இருக்கிறார். அவனை லாசருனுடைய கல்லறைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து போய் லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். மரித்து போன அந்த லாசரு அந்த மரித்த சடலத்தோடு அவன் வெளியே எழும்பி வருகிறான். இதற்கு காரணம் அபிஷேகம். அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அப்படி என்றால் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்படாத ராஜாக்களும் இருக்கிறார்கள். 2 விதமான ராஜா. ஒன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இன்னொரு ராஜா அபிஷேகம் பண்ணப்படாத ராஜா. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்படைகளையும் சம்பாதித்தான். இங்க ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், தாவீதுக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மனைவியின் பெயர் தான் ஆகித். அந்த ஆகித்துக்கு பிறந்த மகன் தான் அதோனியா. இவன் தாவீதினுடைய குமாரன். அதோனியா இப்ப எழும்பி தாவீது ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். தாவீது உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் தாவீது உயிரோடு இருக்கும் போதே அதோனியா அவனுடைய மகன் எழும்பி அவனுக்குன்னு ஒரு 50 காலாட்படைகளை கூப்பிட்டு, அவனுக்குன்னு சில சேவகர்களை கூப்பிட்டு, அவனுக்குன்னு சில குதிரை வீரர்களை கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் என்ன ராஜான்னு சொல்லுங்க. என்ன சொல்றான்? நீங்க எல்லாரும் கத்துங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துறான். அவங்களும் இவனை அதோனியா ராஜா, அதோனியா தான் ராஜான்னு தன்னையே அவன் மேன்மைப்படுத்தி கொண்டான்.
ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி, அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு 50 பேர்த்துக்கு சொல்லி, என்ன நீங்க ராஜாவா மாத்துங்கன்னு அவங்கெல்லாம் ராஜா ராஜான்னு கூப்பிட வைத்து இவன் தன்னையே ராஜாவாய் மாற்றிக்கொண்டான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதியின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய காதேசுக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். ஆசாரியனாகிய சாதேசுக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் என்று சொன்னார். தாவீது சொல்லுகிறார், எப்பா அதோனியா ராஜா தன்னைத்தான் ராஜான்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க என்ன பண்ணுங்க, சாலமோனை கூட்டிட்டு போய் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் இவங்க 2 பேரையும் இவனை அபிஷேகம் பண்ணட்டும்னு அபிஷேகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். தாவீது சாலமோனையும் சேவகர்களையும் அழைச்சு, நீங்க போய் நாத்தான் கிட்ட அபிஷேகத்தை இவன் மேல ஊற்ற சொல்லுங்க. அப்போ சாலமோன் நாத்தான் தீர்க்கதரிசியினாலும் ஆசாரியராலும் சாதோக் என்ற ஆசாரியராலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்போ சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அதோனியா அபிஷேகம் பண்ணப்படாத தன்னைத்தான் ராஜாவாய் சொல்லிக் கொள்ளுகிறான். இவங்க 2 பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் தன்னைத்தான் ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிறான், ஆனா இவனுக்கு ராஜ சீட்டு கிடைக்கவே இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ராஜ சீட்டு கிடைச்சது. அவன்தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்தான், இஸ்ரவேலின் ராஜாவாய் அமர்ந்தான். அப்படி என்றால் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்படாத ராஜா இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்படாத பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்படாத விசுவாசிகள் இருக்கிறாங்க. அபிஷேகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப 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 நெசசரியானது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் அபிஷேகம். எதை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுல தான் நன்மை இருக்கிறது, அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அபிஷேகத்தை பெறாம தன்னைத்தான் ராஜா என்று சொன்னவன் அவன் ராஜாவா ஆகவே முடியல. அபிஷேகத்தை பெற்ற சாலமோன் ராஜாவாய் அரண்மனை சீட்டுல உட்கார்ந்தான், தாவீதினுடைய சிங்காசனத்துல. அப்படி என்றால் என்ன, அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அபிஷேகத்திற்காக நீங்க ஏங்க வேண்டும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்துக்கு ஈடு இணை இல்லை. இதோட ஒரு வேல்யூ, எத்தனை தான் தசம பாகம் கொடுத்தாலும் சர்ச்சிலேயே கடந்தாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா வேஸ்ட். அபிஷேகம் தான் உங்களை உருவாக்கும், உங்களை பயன்படுத்தும், உங்களை சீட்ல அமர வைக்கும், மேன்மைப்படுத்தும், உயர்த்துகிறது அபிஷேகம். அந்த வசனத்துல அங்கே ஆசாரியராகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். எக்காலம் ஊதி சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ராஜாவாகிய சாலமோன் வாழ்க அப்படின்னு வாழ்த்துங்க என்று சொல்கிறார். எக்காலம் ஊதும் போது ஜனங்கள் எல்லாரும் சாலமோன் வாழ்க, ராஜாவாகிய சாலமோன் வாழ்கன்னு கத்துறாங்க. இந்த எக்கால சத்தத்தை கேட்டதும் நடந்தது என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 49வது வசனத்துல அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாம் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா கூட சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களே, அதோனியா ராஜா வாழ்க, அதோனியா ராஜா வாழ்க என்று சொன்னவங்கெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடியே போயிட்டாங்க. இப்போ அதோனியா கூட யாருமே இல்லை. எப்போ தெரிச்சு ஓடுனாங்கன்னா எக்கால சத்தம் தொனிக்கிறது. சாலமோனின் ராஜா வாழ்க அப்படிங்கிற ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும் போது அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம், அவனுக்கு சுற்றி இருந்த ராஜாக்கள் எல்லாம் தெரிச்சு போனாங்க. இதுதான் இனி நடக்க போகிறது. ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். உலகத்தில் இருக்கிற தன்னைத்தான் ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிற ராஜாக்கள் எல்லாம் செதறி அடிக்க போகிறார்கள். ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார்.
1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம், பூமியில் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகையின் மேல் கண்மலையின் மேல் ஒளிந்து கொள்வார்கள். பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் ராஜாக்கள், தன்னைத்தான் ராஜா என்று சொன்னவங்கெல்லாம் ஒரு பர்வதத்துல போய் ஒளிந்து கொள்வார்களாம். அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். எப்பொழுது? எக்கால சத்தம் தொனிக்கும் போது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். நீங்க ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது அபிஷேகத்தை பெற்ற ராஜா, இரண்டாவது சாந்த குணமுள்ள ராஜா. இயேசு யார்? அவர் சாந்த குணமுள்ள ராஜா. மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல ஏறி வருகிறாராம். இயேசு கிறிஸ்துவினுடைய குவாலிஃபிகேஷன், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது, அவர் சாந்த குணமுள்ளவர். அதிகாரம் இருக்குது. ராஜானாலே எல்லாருக்கும் தெரியும், அவர் நல்ல வீரம் உள்ளவர். ராஜாவை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா அதிகாரம் இருக்கிறவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். வேதத்துல ஆமான் ஒருத்தர் இருந்தார். அவன் ராஜா அல்ல, ஆனால் அதிகாரம் உடையவனாய் இருந்தான். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இந்த ஆமான் என்ன பண்ணா, அரண்மனை வாசல் வழியாக உள்ள நுழையும் போது மொர்தேக்காய் வாசல்ல காவல்காரராய் இருக்கிறார். மொர்தேக்காய் இந்த ஆமானுக்கு சல்யூட் போடல, வணக்கம் போடல. ஆமான் நீங்க வரும்போது எந்திரிச்சு நின்று வணக்கம் போடணும். இந்த மொர்தேக்காய் ஆமானுக்கு வணக்கம் போடல. இதனால ஆமான் கோபப்பட்டு யூதர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு மனுஷன் வணக்கம் போடல, இதனால கோபப்பட்டு, ஏன்னா இவன் அதிகாரம் உடையவனாய் இருக்கிறான், என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்னை பார்த்தா வணக்கம் போடணும், இவன் வணக்கம் போடாம இருக்கிறானே அப்படின்னு அவன் மேல பயங்கரமா கோபப்பட்டு யூதர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். நடந்தது என்னன்னா, கடைசியில் அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவன் தொங்கி அவனே செத்து போயிட்டான். ஆணவம் உள்ளவன், அவனுடைய மரணம் பரிதாபமா இருக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளணும்? அவர்கிட்ட இருக்கிற அந்த சாந்த குணத்தை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அபிஷேகம் உள்ளவர், அதிகாரம் உடையவர், ஆனால் அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம், தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அந்த சாந்த குணம் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும். பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கபடான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது செய்கிற அந்த சாந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கணும். மூன்றாவது ராஜா, இவர் எப்படிப்பட்டவர்? இவர் பரிசுத்தம் உள்ளவர், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் சாந்த குணம் உள்ளவர். மூன்றாவது, இயேசு பரிசுத்தம் உள்ளவர். லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவருக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மேரிக்கு தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. இயேசு யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற பரிசுத்தத்துக்கு லெவல் எதுவுமே இல்லை. அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார்.
உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராயிருந்தார். அவர் மகிமை அடைந்ததற்கு பிறகு யோவான் எப்பொழுதும் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது அவருடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவர் மகிமை அடைந்ததற்கு பிறகு அவருடைய பரிசுத்தத்தை யோவான் பார்த்ததற்கு பிறகு முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொள்கிறான். அந்த வசனத்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அவரை பார்த்ததும் செத்தவனை போல விழுந்தானாம். எப்போ செத்தவனை போல விழுந்தான்? இதுக்கு முன்பதாக யோவான் அவருடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தவன், இயேசுவினுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தவன். ஆனா அவருடைய பரிசுத்தமுள்ள அந்த ரூபத்தை பார்த்ததும் செத்தவனை போல சாஷ்டாங்கமாய் விழுந்தான். ஏசாயா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தில் நிறைந்திருந்தது, சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கிறார். அவர் நிற்கிறத இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியில் உள்ள அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிடச் சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகைகளினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இப்போ ஆண்டவரை பார்த்து அவர் உயரமும் உன்னதமாய் இருக்கிறவரை பார்க்கிறார். அவரை ஏசாயா தீர்க்கதரிசியுடைய கண்கள் பார்த்ததும், ஓ இவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அந்த பரிசுத்தரை பார்த்ததும் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், நான் கபடு நாவு உள்ளவன், நான் பொய் நாவு உள்ளவன் அப்படின்னு தன்னையே அவன் வெறுக்க ஆரம்பித்தான். காரணம், அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். யோபு சொல்லுகிறார் 42வது அதிகாரம் 5வது வசனம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்போ ஆண்டவர் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால் சிலுவையில தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் ஆரம்பித்த இடம் எதுனா கல்வாரி சிலுவை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி, இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, அவர்தான் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பாருங்க, அந்த சிலுவையில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நமக்காக அவர் பாவமானார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? கல்வாரி சிலுவையை நாம் பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாதி ராஜன் நமக்காக அவர் ஏழ்மையானார், அவர் பாடுகள் பட்டார், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. அப்பா நீர் பரிசுத்தர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நீர் பரிசுத்தர். உங்களை பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். உங்களை பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஓ இந்த நாள் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் பவனி வருகிற ஒரு நாள். அவரை பார்த்து நீர் ராஜா ஆண்டவரே, என்னை ராஜாவாய் மாற்றுவதற்காக நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீரே, ராஜாவாகிய உம்மை அடிக்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே. பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் எனக்காக நீர் பலியானீரே. உம்முடைய ரத்தத்தை பார்க்கிறோம்பா, சிலுவையை பார்க்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை,
சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 7:45 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 9:45 மணிக்கும் நடைபெறும். மாதாந்திர அறிவிப்புகள் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழிரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாரத்திற்கான அறிவிப்புகள் ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெபக்குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ் 9443435618 9488873284.